greetings to you my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா JEE Mains 2025 அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிடுச்சு my dear students. So யாரெல்லாம் அட்மிட் கார்டு இன்னும் பார்க்கலையோ தயவு செஞ்சு இப்பவே போய்ட்டு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுங்க my dear students. டிஸ்கிரிப்ஷன்ல JEE Mains கான அந்த லிங்க்கும் நான் தரேன். அப்படி இல்ல நீங்க கூகுள்ல போய்ட்டு JEE Mains சர்ச் பண்ணினாலே தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க. சிட்டி இன்டிமேஷன் லெட்டர்னு எல்லாமே பார்த்துருப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே சேம் ப்ராசஸ் தான். இதே மாதிரி இப்போ போயிட்டு நீங்கள் உங்களோட அட்மிட் கார்டு எடுத்து உங்களுக்கு எந்த சென்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான தருணம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நேரம். அதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணதுலேருந்து எக்ஸாம் சென்டர் போகிற வரைக்கும் நீங்கள் என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எந்தெந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ப்ரெஷரையும் கொடுக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோ தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய விஷயம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஓகே, வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து JEE Mains NTA இந்த லிங்க் குள்ளார எல்லாரும் போயிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போயிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான அட்மிட் கார்டு JEE Mains 2025 செஷன் 1 இங்கே இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து அல்டர்னேட் லிங்க் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதாச்சும் எதனாலனா ரொம்ப டிராஃபிக் அதிகமாகிடுச்சுன்னா ஏதோ ஒரு லிங்க் அப்போ வேலை செய்யாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காகவே இந்த ரெண்டு லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்ட், இந்த கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்மிட் கார்டு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அட்மிட் கார்டில் உங்களோட சென்டர் எதுங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வந்துட்டு என்னென்ன விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு திங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யாரையெல்லாம் டவுன்லோட் பண்ணலையோ மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கலர்லேயும் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட் போதும், இருந்தாலும் ஃபார் சேஃபர் சைடு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டைமில் அவங்க எப்படி வேணாலும் உங்களை டென்ஷன் படுத்தலாம். அதுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பட்டு தில்லாக ஜாலியாக போனால் அவங்க சொல்கிற சில விஷயங்களை நம்ம பண்ணி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் லாஸ்ட் மினிட்ல இதனால் நம்ம அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதே ஒரு செகண்டில் மறக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் அவங்கள்ட்ட சண்டை போடாமல் போகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால் போயிட்டீங்க அப்படின்னதுக்கப்புறம் அட்மிட் கார்டு கொடுத்து நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டீங்க, ஹால்குள்ளார் போயிட்டீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இருக்க ப்ராசஸ் நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு திங் தெரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் ஃபஸ்ட்டு போல்டாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த ஒரு நேரத்துலையும் என்ன பண்ணாலும், அதாச்சும் நம்ம விக்ரம் படத்தில் கமல் சார் சொல்கிற மாதிரி தான் என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலான அப்படியே போர்க்கொண்ட சிங்கமாக தான் நீங்கள் போகணும். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் சிங்கங்களாக தான் இருந்திருக்கீங்க, இதுக்கப்புறமும் நீங்கள் சிங்கங்களாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. அப்படி போர்க்கொண்ட சிங்கம் எப்படி இருக்குமோ அப்படி வந்துட்டு நீங்கள் தில்லாக போகணும். யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு கொஷின் பேப்பர் விசிபிள் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் உங்களோட சப்ஜெக்ட், மீடியம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைனா உடனே வந்துட்டு நீங்கள் உங்களோட இன்விஜிலேட்டர்கிட்ட தெரியப்படுத்துங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிலேலாம் ஆகிருக்கு. மேபி அப்படி உங்களுக்கு டிலே ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன தடவை இதனால தான் நீட்டில் பெரிய பிரச்சனையாகிடுச்சு. இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு +1 +2 அடிஷ்னல் மார்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இது வரைக்கும் JEE Mainsல நடக்கல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி நடக்கலாம், நம்ம கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டோம்னா நடக்கலாம். அதனால் எப்பொழுதுமே அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூனாலுமே அந்த இடத்துல போய்ட்டு சார் நான் இன்ட்ரோவர்ட் சார், நான் எப்படி சார் அவங்கள்ட்ட சொல்கிறது, அதுக்கெல்லாம் பேச்சே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் வரலையா சார், வரல சார், இங்கே வாங்க சார் அப்படின்னு நீங்கள் தில்லாக சொல்லியே ஆகணும். அதை விட்டு இல்லை சார் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி மினிட் வேல்யூபிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு நிமிஷத்தில் வாழ்க்கையை மாறுன்னு சொல்கிற தருணங்கள் தான் அந்த 3 hours 180 minutes மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாமினேஷன் அன்னைக்கு நீங்கள் என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சென்டருக்கு கரெக்டான டைமுக்கு போயிடணும். அது இன்னும் வந்துட்டு இல்லை மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்கள், இஃப் யுவர் ரிலீஜியன் கஸ்டம்ஸ், அதாச்சும் நீங்கள் இந்த புர்கா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுறீங்க, இதனால் கலட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே போயிடணும். அவங்களுக்கு அந்த எனாஃப் டைமிங் நீங்கள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அவங்க உங்களை தான் டீபார் பண்ணுவாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், அன்ஃபேர் ப்ராக்டிசஸ்னால் லீகல் ஆக்ஷனும் எடுப்பாங்க.
debarring from all future attempts. எது வேணாலும் நடக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் கரெக்ட் டைமுக்கு நீங்கள் போயிடுங்க. இந்த எக்ஸாம் சென்டரில் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாட்டுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன நினைப்பாங்க, ரொம்ப பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கேஷுவலாக விட்டுருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் அப்படி கேஷுவலாக இருக்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கலாம், இங்கேருந்து வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போய் எழுதுகிற மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரே டிஸ்ட்ரிக்ட்னாலுமே உங்களுக்கு வேறு லொக்கேஷன், அந்த லொக்கேஷன் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுமே அவ்வளோ பெருசு. மேபி ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி கூட அமையலாம். அது வந்து நமக்கு சொல்ல முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் உங்கள் லொக்கேஷனாக இருந்தாலும் சரி, அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடியே அங்கே இருக்க ஒரு லோக்கல் பீப்புள்கிட்ட பேசி அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எனக்கு வந்து இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. நான் ஜேஇ எக்ஸாம் எழுத போகிறப்ப மணக்குள விநாயகர் அந்த காலேஜில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனேன். நிறைய பேருக்கு தெரியும், அது வந்து ரொம்ப ஃபேமஸான மெடிக்கல் காலேஜ். நிறைய மெடிக்கல் நீட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த காலேஜுக்கு ரொம்ப இயங்குவாங்க. நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், மணக்குள விநாயகர் காலேஜின்னு பஸ்ஸில் ஏறப்போ நான் வந்து கடலூர்லேருந்து பாண்டிச்சேரி போகிறப்ப, ஸோ அந்த டைமில் நான் வந்துட்டு கண்டக்டர்கிட்ட கேட்குறேன், இதான் சார் அட்மிட் கார்டு அவர்கிட்ட காமிக்கிறேன். அவர் இதான்னு சொல்லி என்னை வந்துட்டு ஆக்சுவலாக மெடிக்கல் காலேஜில் இறக்கி விட்டு போயிட்டார். அவர் வந்து இன்ஜினியரிங் காலேஜுங்கிறது தெளிவாக பார்க்கல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் தான் அங்கே செக்யூரிட்டிகிட்ட கேட்டால் சொல்கிறாரு, இந்த காலேஜில் எந்த இது எக்ஸாம் நடக்கலப்பா, இன்ஜினியரிங் காலேஜ் அது, இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டார். அதுவும் மணக்குள விநாயகர் காலேஜ் வந்து நான் போனப்போ 2016 ஒரு வில்லேஜ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 டூ வீலரில் வந்தவங்க தான் 2 பேர் வந்து என்னையும் எங்கள் அப்பாவையும் கூப்பிட்டு வந்து கரெக்டாக எக்ஸாம் லொக்கேஷனில் விட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் டென்ஷன் வரக்கூடாதுன்னா, முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதர் ஸ்டேட், இந்த பாண்டிச்சேரிலாம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிருக்கோம். இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்க மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அங்கே ஓலா, ஊபர் அந்த மாதிரி எந்த ஒரு ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் லோக்கலாக இருக்கிறவன் அவங்க ஆட்டோ டிரைவர்ஸ், கேப்ஸை தான் நீங்கள் நம்பி இருக்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் அந்த ஃபெசிலிட்டி இருக்குமான்னு தெரியாது. ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதே மாதிரி நிறையா டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட் போகிறீங்கன்னா இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை கிடையாது. இது அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போகணும் சார், எனக்கு வந்து யாருமே தெரியாதுன்னா பிரச்சனை இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள், உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ், உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் இந்த காலத்தில் ஈஸியாகவே கிடச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் டு திஸ் ஆன்லைன். இந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டி வந்ததுனால எஜுகேஷனுங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமாக மாறிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். முதல்ல டிஸ்ட்ரிக்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த இருக்க லோக்கல் கையை நல்லா ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட எல்லாமே தெளிவாக கேட்டுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் உங்கள் ஊராகவே இருக்கலாம், ஒரு சில நேரத்தில் டிஸ்ட்ரிக்டாகவே இருக்கலாம், ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் தள்ளிலாம் போட்டிருக்காங்க. அவங்களோட மோட்டிவ் என்னதுன்னா, அது வந்துட்டு ஒரே டிஸ்ட்ரிக்ட், அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது இல்லாமல் இப்போ வேறு என்ன சொல்லிருக்காங்க என்டிஏனா, இதுக்கப்புறம் நாங்கள் அதாச்சும் இந்த நீட் பிரச்சனை ஆனதுக்கப்புறம் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லாம் நிறையா ஹேக்லாம் பண்ணுறாங்க, நிறைய கோல்மால் நடக்குதுங்கிறதுனால இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான், மேக்ஸிமம் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மட்டும்தான் நாங்கள் வந்து எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்ன சார் கரெக்டு தானே, எக்ஸாம் சென்டர் வந்துட்டு கவர்மெண்ட்னா நல்லது தானே அப்படின்னா நல்லது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் அதில் இருக்க பிரச்சனை என்னதுன்னா, மவுஸ் வேலை செய்யாது, கீபோர்டு வேலை செய்யாது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா மானிட்டர் சைஸ் வந்து சின்னதாகிடும். நீங்கள் நினைக்கலாம், மானிட்டர் சைஸ் சின்னதாக இருந்தால் என்ன சார், பெருசாக இருந்தால் என்ன சார், கொஷின் தெரிஞ்சால் போதும்ல சார் அப்படின்ட்டு. இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல தான் இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணணும். மானிட்டர் சைஸ் சின்னதாகிடுச்சுன்னா கொஷின் வந்துட்டு பாதிலே அதாச்சும் கொஷின் பாதிக்கு மேலே தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், விசிபிளாக இருக்காது. ஸோ நீங்கள் கீழேருந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இழுத்து தான் பார்த்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு ஒரு மேஜரான டிஸ்அட்வான்டேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து டைமிங் ஆஸ் அதிகமாகும். ஒரு நார்மலாக ஒரு பெரிய ஸ்க்ரீன், நார்மல் ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்களும் வந்து ஒரு எக்ஸாம் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஸ்வைப்பிங், இந்த மவுஸை நீங்கள் அந்த ட்ராக் பண்ணி அதை கர்சரை வச்சு இதை இழுத்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த கொஷினை புரிஞ்சுக்கிட்டு எழுதுறதுக்கு கண்டிப்பாக டைம் அதிகமாகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கெலாம் நீங்கள் வந்துட்டு ரெடியாகவே போங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஇ மெயின் எக்ஸாம் சிட்டிஸ். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எக்ஸாம் சிட்டிஸ், இந்தந்த டிஸ்ட்ரிக்ஸில் நமக்கு வந்து எக்ஸாம் சிட்டிஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அப்படி தெரிலனா தெரிஞ்சுக்கோங்க.
உங்களுக்கு வேறு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே அந்த டிஸ்ட்ரிக்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப 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 முக்கியமானது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வேலிட் ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஆதார் கார்டு எல்லார்ட்டையுமே இருக்கும், கண்டிப்பாக அதை வந்து ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கோங்க, ஒரிஜினலும் எடுத்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டுமே அவங்க வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதையும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இதுலேயே வந்துட்டு அட்மிட் கார்ட்லேயே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க செல்ஃப் டிக்ளரேஷன்ட்டு, அதில் உங்களோட லெஃப்ட் தம் அதை வந்துட்டு வைக்கணும். அதை வந்து நீங்கள் சீல் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதெல்லாம் சைன்லாம் முன்னாடியே பண்ணிவிடுங்க. ஒரு பால் பாயிண்ட் பென் அதெல்லாம் வந்து போக போக உங்களுக்கு சொல்கிறேன். ஆதார் கார்டு மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இருக்கும், அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. பேன் கார்டு மேபி இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் வாய்ப்பு இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 18 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அது உங்களுக்கு கிடைக்கும். ஓட்டர் ஐடி எல்லாமே தான். பாஸ்போர்ட் இதெல்லாம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸ்கூல் ஐடென்டி கார்டு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ரேஷன் கார்டு ஆனால் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ அதில் இருக்காது. கிளாஸ் 12 போர்டு அட்மிட் கார்டு அது இவ்வளோ சீக்கிரம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி நீங்கள் ஏப்ரல் அட்டம்ப்ட்டுக்கு அந்த அட்மிட் கார்டையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை பேங்க் பாஸ்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆதார் கார்டு பெஸ்ட், ஏன்னா அவங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆதார் கார்டு மேக்ஸிமம் எல்லாருமே எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் இதை தாண்டி வேறு எதுனாலுமே இல்லைப்பா போயிட்டு வாப்பான்ருவாங்க, ரொம்ப கஷ்டமாயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஃபோனில் காமிச்சா கூட இல்லைப்பா நாங்கள் நேரில் தான் பார்க்கணும், ஏன்னா வந்துட்டு ஃபோட்டோலாம் வந்துட்டு எடிட்டபிள் ஆக்சஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை எடிட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படிங்கிறதுனால ஃபோனில் காமிச்சாலும் நம்பவே மாட்டாங்க, ஜெராக்ஸ் எடுத்திங்கனாலும் நம்ப மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இந்த எக்ஸாமில் நிறையா மிஸ்யூஸ் நடக்குது தான், ஆனால் சில நேரத்தில் நம்ம அப்படி தாட் இருக்காது, அவங்க இப்படிலாம் நம்மளை வந்து யோசிப்பாங்க. ஸோ இதுக்கெலாம் நீங்கள் வந்து ரெடியாகவே போங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ, லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன் வச்சுருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் வந்து உங்களோட சிக்னேச்சர். இது இல்லாமல் ஒரு ஃபோட்டோ நீங்கள் கையிலேயே எடுத்துகிட்டு போங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அங்கே வந்து அவங்க அட்டண்டன்ஸ் ஃபார்மில் ஒட்டி அது மேலே உங்களை கையெழுத்து போட சொல்லுவாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தேவைப்படும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிஃபோர் ரீச்சிங் த எக்ஸாம் சென்டர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், செல்ஃப் டிக்ளரேஷன் எடுத்துக்கோங்க, பேஸ்ட் த ஃபோட்டோகிராஃப், தம்பி இம்ப்ரெஷன் எல்லாமே வந்து வச்சுருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அங்கேயும் வந்துட்டு அவங்க வந்து அதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. வாட் யூ ஆர் அலோவ் டு கேரி. சரி சார் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இப்போ வந்து நான் என்னென்ன உள்ளார எடுத்துகிட்டு போகலாம், என்னென்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறத வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எதுவுமே வந்து மூடி மறைச்சி எடுத்துகிட்டு போகிற எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்யாதீங்க. வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி, பென், செலோ பென், இந்த 5 ரூபாய் செலோ பென் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அந்த பென் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற பென் நீங்கள் பார்க்கர் பெண்ணே எடுத்துகிட்டு போனாலும் விட மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் அதுக்குள்ளார பிட்டு வச்சுருப்பீங்க, என்னமோ பிட்டு பார்த்து இந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரி அப்படி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டான நீங்கள் எதோ அக்வாஃபின் அந்த மாதிரி ஏதோ ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினா கூட அந்த ரேப்பரை பிச்சுருங்க, ரேப்பரோடு எடுத்துகிட்டு போகாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு A4 சைஸில் போத் கலர்லேயும் எடுத்துருங்க, பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் எடுத்துருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் வேலிட் ஐடி ப்ரூஃப் ஏற்கனவே நான் சொன்னேன், அதையும் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா வாட்டர் பாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு அதிகமாக மூளை யூஸ் பண்ண நிறைய தனித்தாங்க இருக்கும், அங்கேயும் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு டைமிங் வேஸ்ட் தான். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு நிறையா வாட்டர் தேவைப்படும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்கப்புறம் எதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது சார் அப்படின்னா, இல்லை சார் எனக்கு வந்து ரொம்ப பசிக்கும் சார், அதுக்காக நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் சார்னா அதெல்லாம் விட மாட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபோன், அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஸ்மார்ட் வாட்ச், அந்த மாதிரி பிலாங்கிங்ஸ் எதுவுமே கிடையாது. கண்டுபிடிச்சாங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டீபார் பண்ணிருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் போடுற செப்பல் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். ஷூ எது போட்டாலுமே தின் லேயராக போடுங்க, ரொம்ப வந்து ஹீல்ஸ் வச்சது, பூட்ஸ் அந்த மாதிரி ஷூஸ்லாம் நீங்கள் போட்டிங்க, செப்பல்ஸ்லாம் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து அவங்க எல்லாத்தையுமே வெளியே கழட்டி விட்டு தான் வர சொல்லுவாங்க. ஒரு சில சென்டர் உள்ளார விட்டாலும் இதெல்லாம் வந்துட்டு அவங்க உங்களதை மட்டும் தனியாக வாங்கிட்டு போய் வைக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து சேஃப்டி கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களே சொல்லிடுவாங்க, நீங்கள் வெளியே பேக் எது வச்சாலுமே உங்கள் பொருள் காணா போனால் அதுக்கு நான் காரணம் கிடையாது அப்படிங்கிற ஒரு குண்டை தூக்கி போட்டுருவானுங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே அன்றைக்கி எக்ஸாம் சென்டருக்கு போகிறப்ப ரொம்ப சிம்பிளாக போங்க.
அது முக்கியமானது ஜுவல்லரி எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. இதெல்லாம் முன்னாடியே சொன்னது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மெட்டாலிக் ஐட்டம், எலக்ட்ரானிக் வாட்சஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்க. இல்லை சார் நான் வந்துட்டு கொஷின் பேப்பர்லாம் ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன், எதுவுமே வேண்டாம். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் லைஃப் தான் போயிடும். எல்லோரும் வந்துட்டு கொஞ்ச நாளில் இந்த மாதிரி எக்ஸாம் சென்டரில் உட்காந்து எழுதுவீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்விஜிலேட்டர்ஸ் இருப்பாங்க, டென்ஷனாக இருப்பீங்க. சில்லாக இருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஜேஇ ரிலேட்டட், அதாச்சும் ஐஐடிக்குள்ளார போகிறதுக்கு ஜேஇ இல்லாமல் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் எத்தனை வயசு வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஐஐடிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஜேஇ அல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜேஇ தான் வாழ்க்கைன்னு ரொம்ப பயந்துடாதீங்க. ஓகே, இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சேஃப் கீப்பிங், அதாச்சும் உங்களோட வேல்யூபிளாக நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கணும். ஸோ ரொம்ப காஸ்ட்லியான ஐஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன் அதெல்லாம் அப்போ வேண்டாம். முடிஞ்சளவு பட்டன் ஃபோன் எடுத்துகிட்டு போங்க. அப்படியே இருந்தாலும் நார்மல் ஃபோன் எடுத்துகிட்டு போங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த இடத்துல எதுக்குமே சேஃப்டி கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட். கேர்ள்ஸுன்னு எடுத்துக்கிட்டால் எல்லாருக்குமே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லைட் கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸாக சுடிதார் அந்த மாதிரி போட்டு போங்க. ரொம்ப ரொம்ப டான் ஜீன்ஸ் அந்த மாதிரி டிஷர்ட்லாம், பிரிண்டட் டிஷர்ட்ஸ்லாம் போட்டு போகாதீங்க. அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு திடீர்னு அவங்க எதாவது சொல்லலாம், அதனால் வந்து உங்களை அவாய்ட் பண்ணலாம். அதனால் அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஜேஇ மெயின்ஸுமே சொல்லியிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். நீட்டெல்லாம் வந்துட்டு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு போன பசங்களுக்கெல்லாம் கட் பண்ணி விட்டு அதை ஹாஃப் ஹேண்டாக மாற்றினாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஜேஇ மெயின்ஸ்க்கு நடக்கலை. அந்தளவுக்கு அவங்க ஸ்ட்ரிக்டாக இது வரைக்கும் நான் பார்த்து இந்த நியூஸும் வரல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி பண்ணலாம், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை செய்யணும்னு நினச்சி செய்யலாம். ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு முன்னாடி கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப நல்லது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப 4-5 லேயர் இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மேபி புர்கா அந்த மாதிரி ரிலீஜியஸ் ஹெட் வியர்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸ்கார்ஃப் அதெல்லாம் நீங்கள் போட்டு போவீங்கன்னா நீங்கள் அலௌடு தான். ஆனால் நீங்கள் வந்து முன்னாடி செக்யூரிட்டி செக், அதுக்கான டைமிங்கை முன்னாடியே வந்து நீங்கள் கொடுக்கணும். லாஸ்ட் மினிட்ல ரஷ் ஆகி இல்லை நான் இது போட்டு தான்னா அவங்க வந்துட்டு அவ்வளோ பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் ரெடியாக போங்க. அடுத்து ட்ரெஸ் கோட் ஃபார் பாய்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் நார்மல் ஷர்ட் டிஷர்ட் மட்டும் போட்டு போங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து டான் ஜீன்ஸ், பிரிண்டட் ஷர்ட்ஸ், பிரிண்டட் டிஷர்ட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா அவங்க வந்துட்டு போயிட்டு வாப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஸோ நார்மல் பேண்ட், அதாச்சும் வெறும்னே 2 பாக்கெட் இருக்க மாதிரி, நிறைய பாக்கெட் இருக்கிறது, மல்டி லேயர்டு க்ளோத்திங் அதெல்லாம் இப்போ வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதெல்லாம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எதுவுமே வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்சசரிஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜுவல்லரி, காஸ்ட்லியான திங்ஸ், சன்கிளாஸஸ் இதெல்லாம் வந்து போட்டு போகாதீங்க. இதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல அவங்க கழட்டி வச்சுட்டு போக சொல்லலாம், மிஸ் ஆகலாம். அது வந்து உங்களுக்கு தான் லாஸ். ஓகே, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அங்கே வந்து ஒரு பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் இருக்கும். அதையும் வந்து நீங்கள் வந்துட்டு பண்ணணும். இதுக்கெலாம் வந்து டைம் ஆகும். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் முன்னாடியே போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு டைம் சேவராக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா ஓவரால் ரஷ்ல இதுக்கு ஒரு 10 to 15 minutes ஆயிடுச்சுன்னா அட்டெண்டன்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம் டைமிங் இன்னும் 3 hours வந்து இன்னும் கம்மியாகிடும். அதுக்குள்ளார நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறப்ப டைமிங் பத்தாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோலேருந்து நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். மேபி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது, சார் இன்னும் இதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களோட ஒரு கமெண்ட்ஸுமே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன். நான் மேக்ஸிமம் எல்லா வீடியோஸுமே சொல்லிருப்பேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய். Thank you my dear friends.